ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கோல்டு அண்ட் சில்வர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் எப்படி ட்ரேடிங் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இண்டிகேட்டர் தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னாக்கா ஒன்று சூப்பர் 10+. இங்கே போய் சர்ச்சில் போய் சூப்பர் 10 டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சூப்பர் 10+ன்னு இருக்கும். இந்த இண்டிகேட்டர் ஒன்று. இன்னொரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏ கிராஸ் சொல்லியிருக்கோம் அந்த இண்டிகேட்டர். இந்த 2 இண்டிகேட்டர் எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாக்கா 15 நிமிஷம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டு அண்ட் சில்வருக்கு 15 நிமிஷம் அக்யூரேட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், நான் கொஞ்சம் பின்னாடி இருந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுனாக்கா பாருங்கள், இங்கே வந்து செல் பிரேக் அவுட் வந்திருக்கு. செல் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் இங்கே எடுக்கக்கூடாது, அதுக்கு அடுத்த கேண்டில் தான் எடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து காமக்ஸ் கோல்டு போட்டிருக்கேன், எம்சிஎக்ஸ் கோல்டு போட்டுக்கிறேன். பாருங்கள், மொத்தம் இதில் 2 இண்டிகேட்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் 2 இண்டிகேட்டர் வந்து மெயின் ட்ரெண்டாக வச்சுக்கணும். எம்ஏ கிராஸ் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோல்டு வந்து இந்த இடத்துல பை என்ட்ரி வந்திருக்கு. எங்கேனாக்கா இந்த கேண்டில் வந்துருக்கு. நம்ம அந்த கேண்டில் எடுக்கக்கூடாது. அது நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் என்ன இருக்குது, அதோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 72,672. இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். ஸோ நம்ம எக்ஸிட் எங்கே பண்ணணுன்னாக்கா, இப்போ இந்த கேண்டில் பாருங்கள் 672 பை பண்ணுறோம். இது வந்து 897 இருக்குது. ஸோ இது ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. இங்கே க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் இது லாஸாக இருக்குதுனாக்கா வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ட்ரெண்டு பாருங்கள் பையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பையிலே வெயிட் பண்ணலாம். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எது பெஸ்ட்டு எக்ஸிட் வருதோ அந்த எக்ஸிட் பண்ணிக்கணும். அந்த எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி எங்கே எடுக்கணுன்னாக்கா, திரும்ப பாருங்கள் லைன் டச் ஆகுது பாருங்கள். டச் ஆகும்போது இங்கே நம்ம பை என்ட்ரி எடுத்துக்கணும். இதோட ஸ்டாப் வந்து வெறும் 100 பாயிண்ட் மட்டும் தான் ஸ்டாப் வைக்கணும், ஜாஸ்தி வைக்கக்கூடாது. இதுதான் இதில் மெயின் கான்செப்டே. இதுதான். நம்ம வந்து ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஸ்டாப் வச்சா ஏகப்பட்ட லாஸ் ஆகிடும். ஸோ நம்ம எப்போல்லாம் அந்த லைனுக்கு டச் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம பை என்ட்ரி எடுத்துக்கலாம். எப்போல்லாம் நம்ம எம்ஏயில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வர டச் ஆச்சு. டச் ஆகிட்டு மேலே தான் போயிட்டுருக்குது. பாருங்கள், இங்கே வர டச் ஆகிற மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் நம்ம பக்கத்தில் வந்தால் கூட சரி, ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டு பக்கமாக வந்தால் கூட பை என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த லைனுக்கு கீழே 100 பாயிண்ட்டு வந்து ஸ்டாப் வச்சுக்கணும். எங்கேயாச்சும் ஒரு வாட்டி வந்து நம்மளுக்கு பை செல் மாற்றி வரும். அது லாஸ்ட் டேட் எங்கேயாச்சும் புக் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் டைமில் பெருசாக ஃபால் ஆச்சுல, அந்த டவுன் இது. இங்கே பாருங்கள், கரெக்டாக செல் டச் ஆகிட்டு மேலே போகலை, திரும்ப கீழே தான் வந்துருக்குது. வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து பை ஜென்ரேட் ஆகிருக்குது. இங்கே பை ஜென்ரேட் ஆகிருக்குது. இந்த இடத்துல பை என்ட்ரி விழுந்துருக்குது. அதுக்கு எக்ஸிட் வந்து இங்கே வந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் டவுன் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த செல் விழுந்த உடனே நம்ம செல் பண்ணக்கூடாது. அதுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டிலில் தான் பண்ணணும். அந்த கேண்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகாத சிக்னல். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு சில்வருக்கு ரெண்டுமே சூட்டபுளாக இருக்கும் இந்த இண்டிகேட்டரு. பாருங்கள், இது சில்வர். இது ஸோ இது போல் நிறைய அப்டேட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.